வணக்கம். இது மதுரையில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 2 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இந்த வீட்டுக்கு நம்ம போய் சைட் விசிட் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, அங்கே 2 சர்வீஸ் இருந்தது. ஆனால் பயன்பாடு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் நம்ம எப்பயுமே ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கள்கிட்ட பண்ண சொல்லுவோம். நீங்கள் கம்பெனியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும் அப்படின்னு. எல்லா விதமான சப்சிடிக்குரிய அப்ளிகேஷனு, லோன் ப்ராசஸ்ஸு, மற்ற எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறது, சைட் விசிட் பார்க்குறது, எல்லாத்தையும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே நாங்கள் முடிச்சுருவோம். அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் முடித்த உடனே நாங்கள் சைட் விசிட்க்கு ஆள் அனுப்புவோம். இப்போ இந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது 2 சர்வீஸ் கனெக்ஷன் வச்சுருந்தாங்க. 2 சர்வீஸ் கனெக்ஷன் வச்சுருந்தோம். ஒன்று பயன்பாடு இல்லாமையே இருந்தது. அதை இந்த மாதிரி 2 சர்வீஸ் கனெக்ஷன் 3 சர்வீஸ் கனெக்ஷன் இருக்க வீடுகளில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, கடந்த 2 ஆண்டுகளாக டெலஸ்கோபிக் ரீடிங்னு அப்படின்னு வந்துடுச்சு. நீங்கள் 3 சர்வீஸ் வாங்கினா கரண்ட்டு பில்லு கம்மியாகும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. 3 சர்வீஸ்க்கு மினிமம் சார்ஜ் நமக்கு வரும், ஃப்ரீ யூனிட்ஸ் வரும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஒரே பேரில் ஒரே வீட்டில் 2-3 கனெக்ஷன் இருந்துச்சுன்னா டெலஸ்கோபிக் ரீடிங்னு போட்டுருவாங்க. டெலஸ்கோபிக் ரீடிங்னால் 3 சர்வீஸ் கனெக்ஷன்லேயும் எவ்வளோ யூனிட் ஆகுதோ எல்லாத்துக்கும் கூட்டுத்தொகை போட்டுருவாங்க. கூட்டுத்தொகை போட்டுட்டு அதில் மினிமமாக 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கப்புறம் எவ்வளோ யூனிட் வருதோ அதுக்கு மொத்தமாக பில்லு போடுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நீங்கள் உங்கள் பேர்லேயே 2-3 யூனிட் வச்சுருக்கிறதுலாம் பிரயோஜனம் இல்லாதது. அதனால் இவங்க ஒரு யூனிட்டாக மாற்றிட்டாங்க, ஒரு சர்வீஸ் கனெக்ஷனாக மாற்றியாச்சு. ஒரு சர்வீஸ் கனெக்ஷனாக மாற்றி அதுலேயும் பயன்பாடு ரொம்ப கம்மி. ஒரு 1500 யூனிட் உள்ளே தான் வருது. எப்போயாவது ஒருக்கா தான் அப்படி யூஸ் பண்ணுறாங்க. 700 யூனிட் 800 யூனிட் வருது. அப்போ அவங்களுக்கு கரண்ட் பில் எவ்வளோ வரும்னா ஒரு 3000 ரூபா, 3500 2700 அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வீடுகளுக்கு நம்ம சோலார் போடும்போது கரண்ட் பில்லு 200 மட்டும்தான் வரும். நிறைய பேர் சோலார் பேனல் போடும்போது மின்சார கட்டணம் குறையும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு நினைக்கிறாங்க. மின்சார கட்டணம் கட்டாயம் குறையும், 100க்கு 100% மின்சார கட்டணம் குறைஞ்சிரும். ஆனால் இதில் இன்னொரு கமிட்மெண்ட்டு இருக்குது. நம்முடைய வாழ்நாள் ஆயுஷ் காலத்தில் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தி நம்ம அதில் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறோங்கிறது மிகப்பெரிய ஒரு மன நிறைவு. அதை நிறைய பேர் அதை அனுபவிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நிறைய பேர் சோலார் போடுறாங்க. நம்ம வீடு யாரை நம்பியும் இல்லைங்கிறது. இப்போ இதுக்கு அடுத்த கான்செப்டெலாம் வந்துருச்சு. லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்துருச்சு. அடுத்தடுத்த இன்னோவேட்டிவ் பேட்டரிஸ் வந்துக்கிட்டு இருக்குது, டெக்னாலஜிஸ் வந்துகிட்ருக்கு. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, வீடுகளுக்கு பேட்ரி போடுறது பயன் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகளுக்கு ஜென்ரேட்டர் வைக்கிறது பயன் இல்லாததுன்னு யார்கிட்டையாவது போய் சொல்ல முடியுமா? ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இப்படிலாம் இருக்காங்கன்னா வீடுகளுக்கு ஜென்ரேட்டரே வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் அவங்களுக்கு சிரமங்கள் தெரியும். சாதாரணமாக இருக்கிறவங்க சாதாரணமாக சிம்பிளாக நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். மிக கடுமையான அளவுக்கு உழைக்க வேண்டியவங்க, மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க, ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே 500 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க பயங்கரமான சிந்தனை செய்ய வேண்டியிருக்கும், நல்ல ஓய்வு தேவை வேண்டியிருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் டீசல் ஜென்ரேட்டர் பயன்படுத்துவதற்கு பதிலாக சோலார் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டு சோலார் இன்வெர்ட்டர் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மின்தடையே இருந்தாலும் உங்களுக்கு மின்தடை இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது வீடுகளுக்கு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போடுவது, அதே நேரத்தில் இந்த மாதிரி ஹைப்ரிட் இன்வெர்ட்டரு பேட்ரி கொடுக்கும்போது இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம் என்னென்னா, கரண்ட்டு கட் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு மொத்த சிஸ்டமும் ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிடும், மின் உற்பத்தியே இருக்காது. அந்த மாதிரி சூழலில் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் வித் பேட்ரி போடும்போது பகல் நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்டால் கூட நம்ம வீட்டில் முழுமையான அளவு மின்சாரம் இருக்கும். பகல் நேரத்தில் ஒரு 8 மணி நேரம், இரவு நேரத்தில் ஒரு 6 மணி நேரம் பேக்கப்பு, இந்த மாதிரி எல்லாம் ஒருங்கே சேர்ந்து நமக்கு ஒரு 14-15 மணி நேரத்துக்கு நம்ம வீட்டில் தங்கு தடை இல்லாத மின்சார வசதி இருக்கும். மறுபடியும் இபி கரண்ட் வந்துச்சுன்னா மறுபடியும் பேட்டரியை 100% நம்ம மாற்றி வச்சுருவோம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம தீர்றதுனால ஆன்கிரிட் சிஸ்டம், ஹைப்ரிட் சிஸ்டம், அதுக்கு மேலே ஃபேக்ட்ரிஸு கமர்ஷியலுக்கெலாம் ஆஃப் கிரிட் சிஸ்டம் பண்ணுறோம். அதனால் ஒரு வீடுன்னு நீங்கள் போனீங்கன்னா அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய பயன்பாடு என்ன இருக்குது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு சோலார் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா யோசனை பண்ணிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு கூட ஒரு 15 நாள் 1 மாதம் கழித்து கூட நீங்கள் முடிவு எடுக்கலாம்.
ஒரு தேவையான சந்தேகத்தெல்லாம் தீர்த்துக்கணும். உள்ளபடியே நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சோலார் போடுறதுனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா, வேறு என்னென்ன சிரமங்கள் இருக்குது, மாடியில் இடம் இருக்கா, அந்த இடத்துல நம்ம மேலே சோலார் பிளான்ட் போடும்போது அந்த ஸ்ட்ரக்சரு சேஃபாக இருக்குமா, எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் சோலார் போடுறதுக்கு முடிவு பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது இது ஆயுசுக்கு இருக்கக்கூடியது. குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இன்வெர்ட்டருக்கு, சோலார் பேனலுக்கு, ஸ்ட்ரக்சருக்கு எல்லாம் பேசிக்காகவே வாரண்ட்டி 10 வருஷம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அப்போ ஒரு 20 வருஷம் குறைவில்லாமல் வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு நீண்ட கால ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து செய்யும்போது அதை நல்லா தீர்மானமாக முடிவு பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு சப்போஸ் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்கள் நம்பரை கூப்பிட்டு நீங்கள் அதை தெளிவுபடுத்திக்கோங்க. எல்லா விதமான தகவலையும் உங்களுக்கு தரோம். அப்படி செய்யும்போது நிச்சயமாக உங்களால் நல்ல பலன் தரக்கூடிய சிஸ்டம் போட முடியும்.